சென்னையில உள்ள இந்த பஜாருக்கு இன்னொரு நாட்டுடைய பெயரை வச்சிருக்காங்க. அது ஏன் தெரியுமா? வாங்க பாப்போம். வெல்கம் டு உசின் மீடியா. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டு மக்கள்ல சில பேர் பர்மா நாட்டுக்கு இடம் பெயர்ந்திருக்காங்க. வியாபாரத்துக்காக, விவசாயத்துக்காக. இப்போ உள்ள மியான்மர் அப்ப பர்மா அப்படிங்கிற பேர்ல இருந்திருக்கு. 1960 காலகட்டங்கள்ல ஜப்பான் பர்மா இடையே ஏற்பட்ட பிரச்சனை, பர்மா நாட்டிலேயே ராணுவ புரட்சி, இந்தியால இருந்து வந்தவங்க மேல ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல காரணங்களுக்காக தமிழ்நாட்டில இருந்து பர்மா போன மக்கள் ரிட்டர்ன் திரும்புறாங்க இந்தியாவுக்கு. பர்மால வாழ முடியல, பொழைக்க முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக பர்மால இருந்து வந்துட்டாங்க நம்ம மக்கள் எல்லாருமே. அவங்கள்ட்ட அந்த நேரத்துல இருந்தது பர்ஃபியூம்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அங்க கிடைக்கிற வாட்ச், வெளிநாட்டு பொருட்கள். அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சென்னை பீச் ஸ்டேஷன் கிட்ட உள்ள பிளாட்ஃபார்ம்லயே போட்டு வியாபாரத்தை தொடங்கி இருக்காங்க. சின்ன அளவுல தொடங்குனது, அதுக்கப்புறம் நிறைய கடைகள் அங்க உருவாயிருக்கு. அப்புறம் 69-70 காலகட்டங்களிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த இடத்தை பர்மா பஜார் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டையே அங்கீகரிச்சிருக்காங்க. பர்மா பஜாருக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், மொத்தமே 2 அடி 3 அடி சைஸ்ல தான் கடைகள் இருக்கு. அவ்வளவு எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு அந்த இடத்துல. பர்மா பஜார்ல இங்க என்ன சிறப்பா கிடைக்கும், பெஸ்டா கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த தகவலை உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு உதவுனது எல்லா ஊருடைய பாரம்பரியமான ஸ்நாக்ஸும் கிடைக்கக்கூடிய இடம் நம்ம கீழக்கரை ட்ரிபிள் ஹெச் ஸ்நாக்ஸ்.